மனக்கவலை மாற்றல் எளிது. மனதால் வாழ நேர்ந்தவர்கள் மனிதர்கள் மட்டும்தான். மனதிற்கு ஏதேனும் வந்துவிட்டால் நம்மால் அதை எளிதில் அறிந்து கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடிவதில்லை. அலுப்பும் சலிப்புமாக, சோர்வும் எரிச்சலுமாகவே கோபம், ஆத்திரமும் நம் செயல்பாடுகள் வெளிப்பட்டு நம் மனக்கவலை வெளிப்பட்டு விடுகிறது. மனதிற்கு ஏதோ நேர்ந்து விட்டால் சோம்பலும் மறதியும் சேர்ந்து கொண்டு இல்லாத நோய்களும் இருப்பதாக நினைத்து தூண்டி நம்மை படுக்கையில் தள்ளி விடுகிறது. மனதில் கவலைகள் மட்டும் தோன்றிவிட்டால் நம் வாழ்வின் மேல் உள்ள நம்பிக்கையை சிதைத்து தயக்கமும் எந்த வேலை செய்யவும் சுணக்கம் ஏற்படும் செய்கிறது. நம்முடைய இயக்கம் முற்றிலுமாக தடைப்பட்டு விடுகிறது. மனக்கவலைகள் தோன்றிவிட அவை கரையான் அரித்து புத்தகம் போல் ஆகிவிடும். தொடக்கத்தில் இதையெல்லாம் நமக்கு சுகம் தருவது போல் தோன்றும். அதாவது நம் உடலில் சிரங்கு ஏற்பட்டால் அதை சுரிந்து விடும்போது சுகம் ஏற்படும். அதே போல் சுகமாக தெரியும். ஆனால் அதுவே பின் ரணமாக மாறி நம் மனதை காயப்படுத்தும். மனக்கவலைகள் மெல்ல மெல்ல நம்மை தின்ன தொடங்கிவிடும். இப்படிப்பட்ட மனக்கவலைகளை மாற்றுவது மிகவும் சுலபம். கண்ணதாசனின் பாடலில் நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ற வரிகள் நிதர்சனமான உண்மை. பாரதியாரோ எப்போதோ சென்றதை சிந்தனை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர் என்று எச்சரிக்கிறார். இன்று விளையாடி இன்புற்று வாழும் தீமையெல்லாம் அழிந்து போகும், திரும்பி வராது என்று உறுதி கூறுகிறார். கவலைக்கும் மாற்று மருந்து மனதை திசை திருப்பும் ஆகும். அத்துடன் எந்த பொருள் மீது அளவு கடந்த பற்றுக்கள் வைக்கக்கூடாது. அதாவது ஈடுபாடு அதிகரிக்க கவலையின் விதாச்சாரம் உயர்ந்து கொண்டே செல்லும். எல்லாவற்றையும் மாற்றம் இருக்கிறது. கஷ்ட காலத்தை, ஏதாவது கடினமான நேரத்தை மனப்பக்குவத்தால் கடக்கும் கலையை கற்றுக்கொண்டால் நமக்கு துன்பம் நேராது என்று கொண்டு வந்தோம். இழப்பது என்கிற கீதை. இந்த பூவுலை விட்டு செல்லும் போது நம்பால் எதையும் எடுத்து செல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் நாம் தற்காலிகமாக உரிமையாளர்களே என்பதை உணர்ந்தால் போதும். மனக்கவலை மாற்றம் எளிது. எந்த இழப்பும் மனதை விட்டு விடாமல் ஏற்றிக்கொள்வதும், இழப்பால் ஏற்பட்ட வெற்றிடத்தை தன்னம்பிக்கை உணர்வும், தத்துவார்த்து பார்வை கொண்டு நிரப்பு செய்தல் மனக்கவலை மாற்றம் எளிது. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கட்டி ஆண்ட அரசுகளை நினைத்து பாருங்கள். போகும்போது எதையேனும் கட்டி எடுத்து சென்றார்களா? மனம் என்பது எந்த நிலையும் கலங்கி விடாமல் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டியது அவசியம். மனக்கவலைகளை மாற்றும் எளிது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கவலைப்பட்டு வாழ்க்கையின் சந்தோஷங்களை இழக்காமல் இறைவனை சரணடைந்தவர்களுக்கு மனக்கவலை மாற்றல் எளிது. தீராத கவலைகள் என்றும் எதுவும் கிடையாது. மனதை ரொம்ப அலட்டி கொள்ளாமல் வாழ்க்கை வாழ்வது என புரிந்து கொண்டு எடுக்கெடுத்தெல்லாம் கவலை கொள்ளாமல் வாழ பழக மனக்கவலை மாற்றல் எளிது. ஒரு பிரச்சனை வந்தால் அதனை அறிவுபூர்வமாக அணுகி தீர்வு கண்டால் மனக்கவலை மாற்றம் எளிது செய்வோமாக.